தமிழகத்தில் நேரில் சென்று கிரிக்கெட் பார்ப்பது சென்னை மாநகர மக்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு கிடைத்து வந்துள்ளது. இந்த நிலையை மாற்றியிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் உருவெடுத்துள்ள இந்த புதிய சர்வதேச புல்தரை கிரிக்கெட் மைதானம். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பச்சை கம்பளத்தை விரித்து வைத்தது போல் காணப்படும் மைதானம். மைதானத்தைச் சுற்றிலும் மலை குன்றுகள். நீங்கள் பார்ப்பது ஹிமாச்சல மாநிலம் தர்மசாலா மைதானம் அல்ல, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் உள்ள கிரிக்கெட் மைதானம். தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டியின் மூலம் உள்ளூர் ரசிகர்களுக்கு இந்த மைதானம் விருந்தளித்தது. இப்போட்டி தங்களை இனம் புரியாத சந்தோஷத்தில் ஆழ்த்தியதாக பூரிக்கின்றனர் ரசிகர்கள். மட்டைப்பந்து அணிகளை இதுவரைக்கும் தொலைக்காட்சியில பார்த்துருக்கோம். முறையா எங்களுடைய மாவட்டத்தில் நத்தத்தில் இந்த விளையாட்டு போட்டி நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயத்தில் டிவியில பாத்துக்கிறதால நேரடியா பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொந்த மாவட்டத்தில் இந்த ஒரு கிரவுண்ட் இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இது இன்டர்நேஷனல் கிரவுண்ட் ஆயிருச்சு. அடுத்து நிறைய மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு, நடக்கும். நத்தத்தை புதுசா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். நத்தத்துல பரோட்டா ஃபேமஸ், மாம்பழம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் ஃபேமஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்டா இருந்தது. தொலைக்காட்சிகள் மட்டுமே பார்த்து வந்த கிரிக்கெட் போட்டிகளை தங்கள் பகுதியிலேயே நேரில் காண்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தருவதாக சொல்கின்றனர் இந்த மழலைகள். நான் இது வரைக்கும் கிரிக்கெட் பார்த்ததே இல்லை, டிவில வேணா பாத்துக்கேன், நேர்ல பார்த்ததே இல்லை. இன்னைக்கு இங்க பார்த்தனால ஸ்டேடியம்ல ஜாலியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. நகர்ப்புற மக்களுக்கு மட்டுமே, அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரவாசிகளுக்கு மட்டுமே இதுவரை கிடைத்து வந்த இந்த வாய்ப்பு கிராமங்களை நோக்கி பயணிக்கிறது என்பது தமிழக கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய தடம் என்றால் அது மிகையாகாது. ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. இந்த கிரவுண்டுக்கு ஒரு நல்ல நேம் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் லெவல் ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது இனிஷியலா ஒரு டெஸ்ட் மேட்சாக கூட இருக்கலாம். அடுத்து ஒரு ஓடிஐ, இந்த மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் மேட்சஸ் போறதுக்கு நான் இறைவனை பார்த்துக்கிறேன். தமிழகத்தின் மையப்பகுதியில் அமையப்பட்டுள்ள இந்த மைதானம் தமிழக கிரிக்கெட்டுக்கு மட்டுமல்லாது இந்திய கிரிக்கெட்டுக்கும் முத்தான வீரர்களை அடையாளம் காட்டும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறை செய்திகளுக்காக நத்தத்திலிருந்து செய்தியாளர் மணிகண்டன்.